கொலேசருக்கு எழுதிய திருமுகம். போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். அவை கிறிஸ்துவை அல்ல, மனித மரபுகளையும் உலகின் பஞ்சபூதங்களையும் சார்ந்தவை. அவற்றை குறித்து கவனமாயிருங்கள். இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். நீங்கள் மனித கையால் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை களைந்துள்ளீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவில் இருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்தால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். எனவே உண்பது, குடிப்பது மற்றும் திருவிழா, அமாவாசை, ஓய்வு நாள் கொண்டாடுவது ஆகியவற்றை குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை. இவையெல்லாம் வர இருந்தவற்றின் வெறும் நிழலே. கிறிஸ்துவே உண்மை. போலி தாழ்மையையும் வானதூதர்களை வழிபடுவதையும் விரும்புகின்ற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க இடம் கொடாதீர்கள். அவர்கள் தாங்கள் கண்ட காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உலகப் போக்கிலான சிந்தனையால் வீண் இருமாப்பு கொள்கிறார்கள். அவர்கள் தலையாயிருப்பவரை பற்றி பிடித்து கொள்ளவில்லை. அவரால் தான் முழு உடலும் தசை நார்களாலும் மூட்டுகளாலும் இறுக்கி பிணைக்கப்பட்டு ஊட்டம் பெற்று கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப வளருகிறது. கிறிஸ்துவோடு இணைந்து பெறும் புது வாழ்வு. கிறிஸ்துவோடு இறந்து நீங்கள் உலகின் பஞ்சபூதங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் அல்லவா? இன்னும் ஏன் தொடாதே, சுவைக்காதே, தீண்டாதே என சொல்லும் உலகப்போக்கிலான விதிமுறைகளுக்குட்பட்டவர்கள் போல் வாழ்கிறீர்கள்? பயன்படுத்தும் போது அழிந்து போகும் பொருள்கள் பற்றியவை அவ்விதிகள். அவை மனிதர் உருவாக்கின கட்டளைகளும் போதனைகளுமே. மனிதர் தாங்களாகவே வகுத்து கொண்ட வழிபாடுகள். போலி தாழ்மை, உடல் ஒருத்தல் ஆகிய போதனைகள் ஞானமுள்ளவை போல் தோன்றுகின்றன. ஆனால் அவை இச்சையை தணிப்பதற்கு பயன்படா.